ஒரு வழியா 4 நாள் 2000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஜெய்ப்பூர் வந்துட்டோம். ஹலோ எவ்ரிவன், இது நாங்க போன தமிழ்நாடு டு லே லடாக் ட்ரிப்போட சம்மரி ஆஃப் டே 5. நம்ம கூட இன்னொருத்தன் டெல்லியில வந்து ஜாயின் பண்ணிக்கிறான்னு சொன்னா அவன் வர்றதுக்கு ஈவினிங் 6-7 ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். கூகுள் மேப் படி நாங்க வந்து காஷ்மீர் போகணும்னா ஹரியானா, பஞ்சாப்ல இருந்து காஷ்மீர் போகணும். அதனால நாங்க டெல்லி போகாம அவனை வந்து டெல்லியில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவுட்டருக்கு வர சொல்லிட்டோம். நாங்க அவனை வர சொன்ன இடத்துக்கும் ஜெய்ப்பூருக்கும் 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு. ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஜெய்ப்பூர்லேருந்து கிளம்புனோம்னா நம்ம ஈஸியாக ஒரு 7 to 8 அந்த பிளேஸை வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஜெய்ப்பூரையே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். முதல் பிளேஸாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஜெய்ப்பூரில் இருக்கிற ஒரு ஹனுமன் டெம்பிள் போனோம். அந்த ஹனுமன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா 2 மலைக்கு நடுவில் அதை வந்து குடஞ்சி கட்டியிருந்தாங்க. அந்த பிளேஸை முடிச்சுட்டு நேராக மியூசியம் போயிட்டோம். அடிக்கிற வெயிலில் எங்களால் ட்ராவல் பண்ண முடியல, அதனால மியூசியம் தான் கரெக்டான ஆப்ஷன் சொல்லி மியூசியம் போயிட்டோம். இந்த மியூசியம் ஒரு காலத்துல அரண்மனையா இருந்திருக்கும் போல, பார்க்கவே சும்மா பிரமிப்பா இருந்தது. மியூசியம்குள்ள ஆயுதங்கள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, காயின்ஸு, ட்ரெஸ்ஸு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண எல்லா விதமான பொருட்களுமே வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது நம்மளை விட அவங்க ரொம்ப அட்வான்ஸா இருந்திருக்காங்கன்னு தோணுச்சு. ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேல மியூசியம் சுத்திட்டு எங்கேயாவது சோறை கண்டுபிடிக்கணும், சோறு தின்னு கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹோட்டல் தேடணும். கூகுளில் தேடும் போது ஹோட்டல் தமிழ்நாடுன்னு ஒரு ஹோட்டல் காட்டுச்சு. சரி, இங்கே கிடைக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். போயிட்டு ஒரு ஃபுல் மீல் நல்லா கட்டுன்னு கட்டணும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஒரு 7 மணி பக்கம் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தோம். அங்கே போனதும் என்னோட வண்டியில் பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு கேட்டால் 30 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா 6 கிலோமீட்டர் ரிட்டர்ன் ட்ராவல் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, ஓகே, 6 கிலோமீட்டரே போயிடுவோம், ஏன்னா 30 கிலோமீட்டர் கண்டிப்பாக போகாதுன்னு சொல்லிட்டு பசங்களை எல்லாரையும் நீங்கள் முன்னாடி போங்கடா, நான் வந்து பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன். இவனுங்க பொறுமையாக போவானுங்கன்னு பார்த்தா இவனுங்க அடிச்சு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. என்னால் அவனுங்களை பிடிக்கவே முடியல. அவனுங்க போட்டிருக்கிற லொக்கேஷனை நான் ட்ரை பண்ணால் அது எங்கெங்கேயோ காட்டுக்குள்ளெல்லாம் என்னை கூப்பிட்டு போச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் இன்டீரியர், அதாவது ஹரியானா வில்லேஜ் உள்ள பூந்து எங்கெங்கேயோ சுற்றி அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற ஹைவேல போய் ஜாயின் பண்ணேன். அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு 9:30 வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். எல்லாருமே செம டயர்டு, பசிக்க வேற ஆரம்பிச்சிடுச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு தாபாவில் நிறுத்தி அந்த தாபாவில் சாப்பிட்டுட்டு அவங்கக்கிட்டேயே இங்கே பக்கமாக ஒரு பெரிய ஊர் எங்கே இருக்குது, ஹோட்டல் எங்கேயாவது கிடைக்குமா ஸ்டே பண்ணுன்னு கேட்டால் அவங்க வந்து இல்லை, இன்னும் 100 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், பெரிய ஊர் வந்து அவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த தாபா ஓனர்கிட்டயே கேட்டோம், எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியாது, நாங்கள் வேணா இன்னைக்கு இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் போய்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி. அந்த தாத்தா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இவங்க வெளியூர்காரங்க, லாங்குவேஜ் தெரியாது, அதெல்லாம் அவர் எதுவுமே யோசிக்கல. சரி, ஓகே, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லா கட்டிலுமே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. மார்னிங்